எலுமிச்சம்பழத்தை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி செஞ்சு பாருங்க. ரொம்பவே அருமையாக சுவையாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. இது கிட்டத்தட்ட 14 எலுமிச்சம்பழம் இருக்குது. இதை நான் சுத்தமாக கழுவி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்காங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டை இதில் வச்சிடலாம். இந்த பழங்களையும் இதில் வச்சுக்கலாம். எல்லா பழத்தையும் நான் இட்லி தட்டில் வச்சுட்டேங்க. இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். இது மாதிரி வேக வச்சு செய்கிறதுனால கசக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது மாதிரிலாம் ஆகாதுங்க, கசப்புலாம் வராது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு ரெடி பண்ணணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வேக வச்ச எலுமிச்சம்பழம் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா சூடு ஆறணும். வேக வச்ச எலுமிச்சம்பழம் எல்லாமே இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சுங்க. இதை அப்படியே கத்தி வச்சுட்டு நறுக்கிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணுன்னா நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க, இல்லை பொடிசாக வேணும்னா பொடிசாகவும் போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய விதைகளையும் நம்ம அப்படியே நீக்கிடணும். இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு கட் பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே நமக்கு தட்டில் இறங்கிடும். இந்த மாதிரி கைகளை வச்சு அழுத்தி பார்த்தோம்னா விதைகள் இருந்தால் வெளியே வந்துடும். அதுதான் நான் பார்த்தேன். விதைகளை மட்டும் எடுங்க, அந்த சதைப்பகுதியை எடுக்க வேண்டாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். வேக வச்ச எலுமிச்சம்பழத்தை நான் பொடியாக கட் பண்ணிட்டேங்க. அதில் இருந்தக்கூடிய கொட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு சைஸ் பிடிச்சதா இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் பொடிசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸில் 2 சுற்று வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் நான் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம். நிறம் மாறி வரணும், கடுகு நல்லா பொரியணும், வெந்தயம் நிறம் மாறி வரணும், நல்லா வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் நல்லா நிறம் மாறி வந்துருச்சு, நல்லா வாசம் வருது. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா சூடு ஆறணும். வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்கிறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச இந்த எலுமிச்சம்பழம் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் ஒரு பரட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம், அதனால் வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. எண்ணெயில் நல்லா ஒரு பரட்டியாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த கடுகு வெந்தயம் பொடி அதையும் நாம் இப்போ சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கு அப்புறமா உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை ஊறுகாய் செய்கிறதா இருந்தால் உப்பில் ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு பதம் பண்ணி நம்ம எடுத்து வச்சுப்போம். எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ இந்த மாதிரி தாளிப்பு நம்ம கொடுத்துப்போம். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக எலுமிச்சை ஊறுகாய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இந்த மாதிரி வேக வச்சுட்டு செய்யும் பொழுது அந்த எலுமிச்சை ஊறுகாய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த துண்டுகள் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் சட்டுன்னு இறங்கிடும். அதனால தான் நம்ம வேக வச்சு செய்கிறோம். நிறைய பேர் வேக வச்சு செய்கிறதுனால கசப்புத்தன்மை இருக்குமா, கசக்காதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் கசப்புத்தன்மைலாம் இருக்காதுங்க. நார்மலாக எலுமிச்சையை நம்ம நறுக்கி சாப்பிடும்பொழுது என்ன அந்த புளிப்பு சுவை, அது லேசான ஒரு கசப்பு சுவை இருக்குமோ அதுதான் இருக்கும். அது கூட நம்ம சேர்க்குற அந்த உப்பு காரம் அதிலே அது சரியாக போயிடும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. நம்ம வறுத்து வச்ச கடுகு வெந்தயம் அந்த பவுட்ரு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா உப்பு புளிப்பு காரம் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பொடித்த வெல்லம் 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இது நீங்கள் சேருங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. உப்பு காரம் எல்லாமே நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. அப்படி குறைவாக இருந்தால் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இல்லை எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே தெளிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் சரியான பதம். நிறைய பேர் சொல்கிறீங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஊறுகாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் கெட்டு போகாதுங்க. இந்த மாதிரி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அருமையான, ரொம்பவே சுவையான, மணக்க எலுமிச்சை ஊறுகாய் நம்ம தயார் பண்ணிட்டோம். இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி சாப்பிட்லாம் நான் சொல்லியிருந்தேன். நார்மலாக நம்ம உப்பில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வெட்டி அதை தாளித்து நம்ம செய்வோம். ஆனால் இப்படி செஞ்சு வச்சாலுமே 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக நம்ம போட்டு செய்கிறோம். அதுவும் நல்லெண்ணெயில் செய்கிறோம். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அட்டகாசமாக இருக்கும். எவ்வளவு தான் வறுவல் பொரியல் இருந்தாலும் ஒரு துளி ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா சாப்பாடு சல்லுன்னு இறங்கிடுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நமக்கு அள்ளி கொடுக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் கண்ணாடி பவுலுக்கு மாற்றிருக்கேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி கண்ணாடி பவுல் இல்லைனா மண் ஜாடி இல்லைனா பீங்கான் ஜாடி அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நான் கண்ணாடி பவுலுக்கு மாற்றிருக்கேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? நான் கொஞ்சமாக தாங்க எடுக்கிறேன், ஏன்னா வெறுமனே தான் சாப்பிட்றேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எலுமிச்சை ஊறுகாயினால கொஞ்சம் புளிப்பு சுவையோடு தான் இருக்கும். அதனால தான் அந்த வெல்லம் நம்ம சேர்க்குறோம். அந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வெல்லம் இல்லைனா நாட்டு சர்க்கரை நம்ம சேர்ப்போம். அது சேர்க்கும் பொழுது நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகும். இன்னும் ஊற பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எலுமிச்சை ஊறுகாய் வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.